வெல்கம் டு அமல் தமிழ் மீடியா. நான் மூர்த்தி. இன்றைக்கி ஒரு அருமையான பிஸ்னஸ் பற்றி தான் பேச போகிறோம். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ். அதாவது உணவை நம்ம தயார் பண்ணும் பொழுது மேலும் சுவை கூட்டுற ஒரு விதமான ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம அன்றாடம் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு வருமானத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம பண்ணலாம், அதுக்கு வந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்றைக்கி நம்ம எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு எலுமிச்சை தயார் பண்ணுறது. அது என்ன கருப்பு எலுமிச்சை பழம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது கருப்பு எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது ட்ரை எலுமிச்சை பழம்னு கூட சொல்லுவாங்க. அதாவது காய்ந்து போன ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம எப்படி வந்து உணவில் வந்து ஃப்ளேவர் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. அதாவது இந்த கருப்பு எலுமிச்சை, அதாவது ட்ரை எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அதில் வந்து சேர்த்துக்குவாங்க. அந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான சுவையாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா மேலை நாடுகள், அதாவது இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரை எலுமிச்சை பழத்தை வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்யும் பொழுது, மந்தி ரைஸ் செய்யும் பொழுது, அல்லது இந்த மஜிபூஸ் செய்யும் பொழுது வந்து அதோட ஃப்ளேவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதோட சுவை வந்து மேலும் மேலும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த ட்ரை எலுமிச்சை பழத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ட்ரை எலுமிச்சை பழம் வந்து இப்போ நம்மளுடைய நாட்டிலே வந்து அதிகமான வரவேற்பு வந்து இப்போ இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலே வந்து இதோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகம். எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரை எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்குது. இது வந்து பிளாக் கலர்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு விதமாகவும் நீங்கள் பண்ணலாம். மோஸ்ட்லி அந்த பிளாக் கலரில் கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக வந்து சேல் ஆகக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம போகலாம். இந்த ட்ரை எலுமிச்சை பழத்தை வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும், எப்படி வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது, எங்கெல்லாம் சேல் பண்ணலாம், நம்ம ஊரில் வந்து எங்கெல்லாம் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதாவது இந்த பிஸ்னஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஹோல்சேலில் நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை வாங்க போகிறோம். அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் மூலமாக அதை வந்து ட்ரை ஆக்கி அல்லது பிளாக் கலர் எலுமிச்சை பழமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், மாற்றிட்டு அதை நம்ம சந்தைப்படுத்த போகிறோம். இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் இந்த பிஸ்னஸில். இந்த எலுமிச்சை பழத்தை வந்து நம்ம எப்படி வந்து ட்ரை ஆக்கி அதை வந்து சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இருக்குது, நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து எப்படி ட்ரை ஆக்குறது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது ஓப்பன் சன்லைட்டில் வந்து நம்ம வச்சு பண்ணலாம். அதுக்கடுத்து சோலார் ட்ரையிங்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் ட்ரையிங்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லை மைக்ரோ அவனில் கூட நம்ம வச்சு பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ட்ரையிங். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ட்ரையிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்ரீஸ் ட்ரையிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் நமக்கு வந்து எந்த மாதிரியான மெத்தட் வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த வகையான மெத்தடில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த பிஸ்னஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெஷின்ஸ் வந்து நம்ம எதுவுமே தேவையில்லை. நம்மளோட வீட்டிலேருந்தே நம்ம இது வந்து பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். உங்களுக்கே தெரியும் எலுமிச்சை பழமோட சந்தை மதிப்பு உங்களுக்கே தெரியும். ஒரு கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அதாவது நான் சொல்கிற இந்த ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி தான் நான் சொல்கிறேன். தனியாக ஒரு கடையில் போய் வாங்குறதை பற்றி நான் சொல்லலை. ஹோல்சேலில் நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்க்காக போய் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய எலுமிச்சை பழங்கள் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹோல்சேலில் போய் வாங்குறது தான் வந்து மச் பெட்டர். அப்படி வாங்கும் பொழுது 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கிடலாம். அதுக்கடுத்து தான் வந்து இது ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராசஸிங் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா நமக்கு செலவாகும். அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா அதர் டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நமக்கு வந்து ஒரு 5 ரூபா நமக்கு செலவாகும். ஆக மொத்தத்தில் 1 கிலோ நம்ம வந்து நார்மலான ஒரு லெமனை வாங்கி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி ட்ரை லெமனாக ஆக்கிறதுக்கு 35 ரூபா நமக்கு செலவாகும். அடுத்தது நம்ம பார்க்குறது ப்ராசஸிங். அதாவது இந்த நார்மலாக இருக்கிற நம்ம லெமனை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி, அதாவது ட்ரை பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ட்ரை லெமனாக மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லெமன் வந்து நம்ம
நார்மலாக ஒரு பாயில்டு வாட்டரில் வந்து பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிடம் வந்து நம்ம வந்து அதை வந்து கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வைத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து சடனாக அந்த லெமனை வந்து அந்த கொதி தண்ணீர்லேருந்து எடுத்து உடனடியாக வந்து ஒரு குளிர்ந்த தண்ணீரில் நீங்கள் வந்து அதை இட்டுடணும். அது குளிர்ந்த தண்ணீரில் இட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக அது வந்து கூலாக ஆரம்பிச்சிடும். அது கூலானதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு துணியிலையோ அல்லது காட்டன் கிளாத்தில் வந்து அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது ட்ரை பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நான் சொன்ன அந்த ட்ரையிங் மெத்தட்ஸ், அதாவது சன்லைட்டில் வைக்கிறதோ அல்லது சோலாரில் வைக்கிறதோ இல்லை இந்த ஹாட் ஏரில் வந்து நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுறீங்களோ எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ஆகிடும். இவ்வளோ தான் இதோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் பேக் பண்ணி நம்ம செல் பண்ணலாம். இதுதான் வந்து சிம்பிள் ப்ராசஸ். அப்படி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து 1 கிலோவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 25லேருந்து 35 லெமன் வந்து நமக்கு தேவைப்படும். நார்மலான லெமன். அதாவது இந்த லெமன் பார்த்திங்க அப்படின்னா அதோட சைஸை பொறுத்து இது இந்த நம்பர்ஸும் சரி வெயிட்டும் சரி வேரி ஆகும். நான் வந்து ஒரு நார்மலான லெமனை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நார்மல் சைஸில் இருக்கிற ஒரு லெமனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து 25லேருந்து 30 நம்பர் நமக்கு தேவைப்படுது 1 கிலோவுக்கு. 1 கிலோ வந்து நம்ம ட்ரை லெமன் வேணும் அப்படின்னா நமக்கு எத்தனை கிலோ வந்து நார்மல் லெமன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோ வந்து வேணும். அதாவது 7 கிலோ இருக்கிற லெமனை எடுத்துகிட்டு நம்ம வந்து 1 கிலோ இருக்கிற ட்ரை லெமனை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அப்போ 7 கிலோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 180லேருந்து 200 நம்பர் ஆஃப் லெமன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் பேக்கில் இப்போ சேல் பண்ணாவே போதும். இதுக்கு வந்து ஸ்பெஷல் பேக்கிங் அப்படின்னு எதுவும் தேவையில்லை. நார்மலான பேக்கிங் பண்ணாவே போதும். ஸோ அதனால் நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து எவ்வளோ இன்கம் வரும், என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ட்ரை லெமனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தையில் வந்து எவ்வளோ மதிப்பில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரீட்டைலாக சேல் பண்ணும் பொழுது 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணலாம் 1 கேஜி. இதுவே நம்ம வந்து ஹோல்சேலில் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோவில் எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 10 கிலோ வந்து ஒரு நாளைக்கு நம்ம சேல் பண்ணுற மாதிரி வந்து இந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். 10 கிலோ நம்ம ட்ரைடு லெமனை வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அதாவது சேல் பண்ணுற இன்கம் எவ்வளோ அப்படின்னா 4000 ரூபாய் கிடைக்கும். இதில் வந்து நம்ம காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ காஸ்ட் வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 1 கிலோ ட்ரை லெமன் வேணும் அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்து 7 கிலோ நார்மல் லெமன் வந்து நம்ம வாங்கணும். நார்மலாக 7 கிலோ லெமன் வந்து நம்ம வாங்கணும். அந்த 7 கிலோ லெமனை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு 1 கிலோ ட்ரை லெமனாக சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். அப்போ 7 கிலோ நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 1 கிலோ வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து 35 ரூபா ஆகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது 7 கிலோ இன்ட்டு 35 ரூபா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 245 ரூபா வந்து நமக்கு செலவாகும் 1 கிலோ தயார் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம 10 கிலோ தயார் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 இன்ட்டு 245 2450 ரூபா வந்து நம்மளோட காஸ்ட் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து சேல் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு சேல் பண்ணோம். அப்போது 4000 மைனஸ் 2450 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1550 ரூபா வந்து ஒரு நாளோட ப்ராஃபிட் இருக்கும். இப்படி 10 கிலோ கன்சிடர் பண்ணும் பொழுதே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 46,500 ரூபாய் எல்லா செலவும் போக நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ நம்மளுடைய பொருளை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், அதை வந்து சந்தைப்படுத்தணும். எங்கெல்லாம் நம்ம சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான இன்கம் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒன்று எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேலில் நம்ம சேல் பண்ணுறது. ரீட்டைல் ஷாப்பில் பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும், ஹோல்சேலில் அதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட், அதாவது எக்ஸ்போர்ட் டு அதர் கண்ட்ரிஸ். வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யும் பொழுது பல மடங்கு லாபம் வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைல் அண்ட் ஹோல்சேலில் நம்ம வந்து சேல் பண்ணும் பொழுது நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது வந்து லோக்கல் ஷாப்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ் நம்ம முதல்ல கவனிக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும். அடுத்தது ஆன்லைன், அந்த ஆன்லைன் மார்க்கெட் அப்படின்னு பண்ணுறது வந்து மிகவும் வந்து நமக்கு நம்மளுடைய வருமானத்தை வந்து அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கம்பெனிஸில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். அங்கே வந்து பவுடர் டைப்ஸில் வந்து கேட்பாங்க. நம்ம இதே தான் சேம் ப்ராசஸ், இதை வந்து பவுடர் ஆக்குறோம். அந்த பவுடர் ஆக்கிறதுக்கு ஒரு சில
மிஷின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா நான் அடுத்ததாக வந்து அந்த பவுடரை வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் நான் பண்ணுறேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெடிஷனல் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரை லெமன் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அந்த கம்பெனிஸும் நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் உங்களுடைய சேல்ஸ் வந்து இன்னமும் அதிகமாகும். ஒரு நாளோட சேல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கிலோ தான் நம்ம வந்து உதாரணத்துக்கு இதில் கன்சிடர் பண்ணணும். அப்படி 10 கிலோ கன்சிடர் பண்ணும் பொழுதே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 46,500 ரூபாய் எல்லா செலவும் போக நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கு வந்து குறைந்தது 1,00,000 to 2 லட்சம் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இதில் லாபம் இருக்கும். இது ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் தான். இது வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம வீட்டில் இருந்தே இது வந்து பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். இதுக்கான தனியாக வந்து எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான எந்த ஒரு அதிகப்படியான செலவுகள் அதுவும் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே இது பண்ணலாம். மார்க்கெட்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகும். அதாவது ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டும் வந்து நீங்கள் பர்சனலாக போயிட்டு அப்ரோச் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளேவரை வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணுறது பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து நிறைய லாபம் வந்து பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே சமயம் யாருக்கெல்லாம் அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இது தேவைப்படுது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இதுக்கு அடுத்தபடியாக வேறு ஏதாவது உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஐடியாவை நமக்கு சொல்லுங்கள். அந்த பிஸ்னஸ் ஐடியாவும் நம்ம இந்த சேனலில் நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம பதிவிடுற வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த அமல் தமிழ் மீடியா வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா இப்போது கொரோனா வைரஸ்க்காக நம்ம எல்லோரும் வந்து வேக்சின் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் வேக்சின் எடுங்க. இத்தனை வீடியோவில் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா நான் வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டோஸ் வேக்சின் எடுத்தாச்சு. ஸோ நீங்களும் வந்து வேக்சினை எடுங்க. முடிந்த அளவு நம்ம வந்து ஒரு சோசியல் டிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இந்த வைரஸ்லேருந்து நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருப்போம். நன்றி, வணக்கம்.